கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாள். அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு கிராஸ் டிவி தன்னுடைய 9வது வயதை காண்கிறது. அல்லேலூயா. கடந்த 9 வருஷமாக இந்த கிராஸ் டிவி ஊழியங்களை கர்த்தர் எவ்வளவு மகிமையாய் நடத்தினார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாகவும் மாத்திரமல்ல, கிராஸ் டிவிக்காக இன்றைக்கு நாம் திறப்பிலை நிற்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா கிராஸ் டிவிக்கு இன்றைக்கு தேவையே ஜெபம் 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 ஜெபம். ஏன்னா ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை, அப்படிதானே? அதனால கிராஸ் டிவிக்காக இன்றைக்கு நாம் திறப்பிலை நின்று ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக வரான். நிச்சயமாகவே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு அழைப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அருமையான மகன் சகோதரர் எஸ்.ஆர். ஜெயசீலன் அவர்களை ஆண்டவர் அழைத்தார், கர்த்தரே அழைத்தார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே மகனை பெயர் சொல்லி அழைத்து இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கனமான ஊழியம். எனவே இன்றைக்கு மனமகிழ்ச்சியோடு கிராஸ் டிவிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க அழைப்பு காலிங், அந்த அழைப்பு இருந்ததுனாலதான் இன்று வரைக்கும் இந்த ஊழியம் அழிந்து போகாதபடி கர்த்தருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறீங்க. நன்றி அப்பா, நன்றி. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை சூழ்ச்சிகள், எவ்வளவு ஆண்டவரை சூழ்நிலைகள் எதிர்த்து வந்தும் கூட ஆண்டவரே உடைய அழியாத அந்த அழைப்பு இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை காத்து கொண்டதே. துரோகங்கள், வீண்பலிகள் எத்தனையோ இந்த ஊழியத்தின் மீது வந்தும் கரைபடாத உம்முடைய கரங்கள் இந்த ஊழியத்தை தாங்கினதே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள், வீண்பலிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானரே, எஜமானரே, என்னை அழைத்த எஜமானரே, 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 என்னை அழைத்த எஜமானரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவர் அப்பா. இந்த ஊழியத்தை உயர்த்தி வைக்கிற மேன்மையான திட்டங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும்
ஆண்டவரே, நீர் இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவரை செய்ய வேண்டிய உம்முடைய திட்டங்கள் நிறைவேறும். அருமையான இந்த ஊழியக்காரர் உம்மையே சார்ந்திருக்கட்டும். இவரோடு இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மையே சார்ந்திருக்கட்டும். அப்பா, நன்றி. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடரச் செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு நிகரே இல்ல. ஆண்டவரே, எத்தனையோ வீண் பழிகள், எத்தனையோ சூழ்ச்சிகள், எவ்வளவோ சூழ்நிலைகள் எதிரிட்டு வந்தோம். இந்த ஊழியம் இதுவரை கரைபடாதபடி அப்பா பாதுகாத்து வருகிறீங்க. எத்தனையோ தேவைகள், எவ்வளவோ மலை போன்ற சூழ்நிலைகள் வந்த அந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வல்லமையான கரம் இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தினதே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றி. ஊழியத்திற்கு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து கொள்ளுகிறீர்களா ஜெபத்துல? கிராஸ் டிவி ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தின அந்த திட்டம் நிறைவேற வேண்டும். முதலாவது நாம் ஜெபிக்க போகிற காரியம். ஏன்னா நாம் வாழுகிற இந்த பூமியில கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள். இந்த கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கும் ஆண்டவர் ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா, ஆண்டவர் என்னோடு பேசி சொன்ன அந்த திட்டத்தை இன்னொருத்தட்ட ஆண்டவர் கொடுக்கல. அவருக்கு வேறு ஒரு திட்டம். இந்த இரண்டு பேரையும் சாராத இன்னொரு ஊழியக்காரருக்கு வேற ஒரு திட்டம். இப்படி கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கும் கோடிக்கணக்கான திட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிராஸ் டிவி ஊழியத்திற்கும் ஆண்டவர் ஒரு மேன்மையான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை குறித்து உம்முடைய திட்டம் நிறைவேறணும் ஆண்டவரே. மனுஷ திட்டம் அல்ல, மனிதன் யோசித்து யூகித்து ஆண்டவரை போடுகிற அந்த திட்டம் அல்ல. பரலோக தேவன் பரலோகத்தில் நீர் வைத்திருக்கிற அந்த திட்டம் இந்த கிராஸ் டிவியின் மூலமாக இந்த பூமியில நிறைவேறுவதாக. பரலோகம் எங்களுக்கு திட்டத்தை அனுப்புகிறது, இந்த பூமியிலே நாங்கள் நிறைவேற்றும்படியாக. எனவே இந்த பூமியிலே உம்முடைய திட்டம் இந்த கிராஸ் டிவியின் மூலமாக நிறைவேறட்டும். மனிதனுடைய சுய திட்டம் எல்லாம் அழிந்து ஒளிந்து போகட்டும் ஐயா. தேவ திட்டம் மேலோங்கி நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதாக. இரண்டாவதாக நாம் கிராஸ் டிவிக்காக திறப்பிலை நின்று ஜெபிக்க வேண்டிய காரியம், நம்முடைய சொந்த மாநிலத்தில், நம்முடைய தமிழகத்தில், நம்முடைய தாய் நாடாகிய இந்திய தேசத்தில், நம்முடைய பாரத தேசத்தில், இன்னுமாய் உலகமெங்கும் இருக்கிற தேசங்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் வாஞ்சது அதுதான்.
ஆண்டவர் கொடுத்த என் ஊழியத்தின் மூலமாய் ஒரு எழுப்புதல், என் ஊழியத்தின் மூலமாய் எழுப்புதல், அதே வாஞ்சதானே கிராஸ் டிவிக்கு இருக்கும். நிச்சயமாகவே உலகளாவிய ஒரு எழுப்புதல் எங்கும் உண்டாக வேண்டும். எனவே இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை கர்த்தர் எழுப்புதலுக்காக எடுத்து பயன்படுத்தட்டும். மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார். என்ன டார்கெட் அப்படின்னா, ஒரு இலக்கு. 1 கோடி ஆத்துமாக்கள் இந்த கிராஸ் டிவியின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு டார்கெட். அல்லேலூயா. அதற்காக பிள்ளைகள் பிரயாசப்படுகிறாங்க, ஓடுகிறாங்க, உழைக்கிறாங்க. எனவே தேவன் கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் இந்த ஊழியத்தின் மூலமாக. நம்முடைய பட்டணத்திலும் தமிழகத்திலும் தேசமெங்கிலும் கிராஸ் டிவி, அப்பனா கிராஸ் என்பது சிலுவை, சிலுவை உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் ரட்சிப்பு, அவர் ஒருவரால் தான் மீட்பு. அந்த சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பதை நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசம், நம்முடைய மாநிலம் எல்லாம் கண்டு கொள்ள வேண்டும். எனவே ஒரு எழுப்புதல் உண்டாகவும் இந்த ஊழியத்தின் மூலமாக சிலுவை உயர்த்தப்படவும் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா என்னோடு இணைந்து? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பட்டணத்தில், எங்களுடைய மாநிலத்தில், எங்களுடைய தேசத்தில், உலகமெங்கும் இருக்கிற ஆண்டவரை 200க்கும் அதிகமான ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரை ஒரு எழுப்புதல் உண்டாக இந்த கிராஸ் டிவியை எடுத்து என் ஆண்டவர் பயன்படுத்துவீராக. இந்த கிராஸ் டிவி ஒரு கருவியாய் செயல்பட வேண்டும். உலக எழுப்புதலுக்கு அநேகருடைய ஒத்துழைப்பு, அநேகருடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது. அந்த ஒத்துழைப்பு, அந்த ஒத்தாசையில் கிராஸ் டிவி தன்னை இணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எழுப்புதலுக்காக இன்னும் பிரயாசப்படட்டும் ஆண்டவரே. 1 கோடி ஆத்துமாக்கள் இலக்காக வைத்து இந்த பிள்ளைகள் படுகிற அத்தனை பிரயாசங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய கரம், தயவு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன். எனவே இசையா, இந்த கிராஸ் டிவியின் மூலமாக எங்கள் தேசத்தில் 1 கோடி ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும் அப்பா. பரலோகத்திலே ஆத்துமாக்கள் நிரப்புவார்களே, அப்பொழுது ஆண்டவரே நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த கேள்வி எழும் பொழுது கிராஸ் டிவியின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற ஆண்டவரே அந்த சாட்சி பரலோகத்தில் நிலவட்டும். 1 கோடி ஆத்துமாக்கள் நிச்சயமாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு தருவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சிலுவை மாத்திரம் உயர்த்தப்படட்டும், சிலுவை உயரத்தில் நிற்கட்டும். இந்த ஊழியத்தின் மூலமாய் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 3வதாக நாம் கிராஸ் டிவிக்காக ஜெபிக்க வேண்டிய காரியம், கிராஸ் டிவியின் மூலமாக நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இதனுடைய ஒரே ஒரு நோக்கம், ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதுதான் நோக்கம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நிறையா நேரலை நிகழ்ச்சிகள், லைவ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்குது பார்த்தீங்களா. குறிப்பாக பார்த்தோம்னா பிரார்த்தனை நேரம், ஜெப நிகழ்ச்சி, நிறைய பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு தங்களுடைய காரியங்களெல்லாம் அந்த பிரார்த்தனை நேரம், ஜெப நிகழ்ச்சியில் அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் பாரத்தை நம் பாரமாக சுமந்து கொண்டு பிரார்த்தனை நேரம், ஜெப நிகழ்ச்சியில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து வருகிறார். மாத்திரமல்ல, சிறுவர் பூங்கா, சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி, இந்த சிறுவர் பூங்கா நடைபெறுகிறது. இந்த சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியின் மூலமாய் அநேக சிறு பிள்ளைகள் தொடப்படணும். இந்த சிறு பிள்ளைகள் மூலியமாக எங்கள் பெற்றோர்களும் தொடர்படணும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மாத்திரமல்ல, லைவ் ப்ரோக்ராமில் தேசத்திற்காக திறப்பிலே, தினந்தோறும் நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஜெபங்களெல்லாம் நடைபெறுகிறதுனால தான் நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படுகிறது. அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய தேசம் விக்கிரக ஆராதனைகளினாலும், விபச்சார வேசித்தன பாவங்களினாலும், இன்னுமாய் பலவிதமான பாவங்களினால் நிறைந்திருக்கிற நம்முடைய தேசமானது பாதுகாக்கப்படுகிறது என்றால் ஒன்றே ஒன்றுதான், தேசத்திற்காக திறப்பிலை நிற்கிற அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கிராஸ் டிவியும் கூட ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக திறப்பிலே என்கிற ஜெப நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தடையில்லாமல் நடக்கணும். மாத்திரமல்ல, எந்த
டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது, தொழில்நுட்ப கோளாறு வரக்கூடாது, ஆமாம் பவர் கட் வரக்கூடாது, மின்தடைகள் எதுவும் ஏற்படக்கூடாது. எனவே இந்த காரியத்திற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டவரை கிராஸ் டிவியின் மூலமாய் ஒளிபரப்பப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அது ஒன்றே எங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும் அப்பா. மாத்திரமல்ல, நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ், நேரலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. பிரார்த்தனை நேரம் ஜெப நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்னுமா தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஆண்டவரை நேரலை நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்த தடையுமின்றி நடக்க, எந்த தொழில்நுட்ப கோளாறும் ஏற்படக்கூடாது, மின் தடைகள் ஏற்படக்கூடாது. இது நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மகிமையான காரியத்தை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக நாம் கிராஸ் டிவிக்காக திறப்பில் 4வது காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்க, கிராஸ் டிவியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற எல்லா தேவ மனிதர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள் இந்த கிராஸ் டிவியில் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. நிறைய தேவ மனிதர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிறாங்க. இந்த வார்த்தைகளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு காரியத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். என்னன்னா, ஆமாம், கள்ள உபதேசங்கள் ஒன்றும் இந்த கிராஸ் டிவியில் வந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா கடைசி நாட்களிலே நூதன உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். வசனம் சொல்லி இருக்கிறது, வசனம் பொய் சொல்லாதுல்ல. எனவே இதுவரையிலும் நல்ல நல்ல தரமுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளும் நல்ல மகிமையான ஊழியக்காரர்களும் இந்த கிராஸ் டிவியில் பிரசங்கித்து வருகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் மகிமையாக எடுத்து பயன்படுத்தணும். மாத்திரமல்ல, கள்ள உபதேசங்கள் ஒன்றும் வந்துவிடக்கூடாது, பிசாசு தந்திரமாய் நுழைந்து விடக்கூடாது. ஜெபிப்போமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் இந்த கிராஸ் டிவியில் எடுத்து நீர் பயன்படுத்தி வருகிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையான வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வார்த்தைகள் அநேகரை பலப்படுத்துகிறது, அநேகருக்கு ஆவிக்குரிய உயிர் மீட்சியை தருகிறது. எனவே தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எக்காரணத்தை கொண்டும் கள்ள உபதேசங்கள் தந்திரமாய் கிராஸ் டிவிக்குள்ள நுழைந்து விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நன்றி ஆண்டவரே. இன்னும் மகிமையான உபதேசங்கள், வேதத்தினுடைய மகத்துவங்கள், வேதத்தினுடைய ரகசியங்களை தேவ மனிதர்கள் மூலமாய் கிராஸ் டிவியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவர் கற்றுத் தருவீராக. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. 6வதாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கிராஸ் டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, உழைக்கிற பிள்ளைகள் உண்டு, கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, இந்த மூன்றுமே அவசியம். ஹல்லேலூயா. ஆமாம், உழைக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லது ஜெபிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இருந்து உழைக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே அவசியம், எல்லாமே அத்தியாவசியம். எனவே ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆமாம், எழுப்பி தரணும். ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆமாம், உழைக்கிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு ஊழியம் என்றால் அந்த ஊழியத்திற்கு பக்கபலமாக இருப்பது இந்த 3 தான்ப்பா. ஒன்று ஜெபம், ஜெபிக்கிற பிள்ளைகள். ஆண்டவரே, இன்னொன்று கொடுக்கிற
ஜெபிக்கிற பிள்ளைகள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மற்றொன்று உழைக்கிற பிள்ளைகள். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திற்கும் இது அத்தியாவசியமாக ஆண்டவரே காணப்படுகிற ஒன்றுப்பா. எனவே ஆண்டவரே ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் ஆண்டவர் எழுப்புவீராக. மாத்திரமல்ல, அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கையிட்டு செய்கிற அத்தனை ஆண்டவரை பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான ஆண்டவரே போராட்டங்களும், அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளோ, ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள், தாங்குகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சுத்த வல்லமைகளோ ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம்ப்பா. கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, கிராஸ் டிவி அலுவலகம் முழுவதும் ஒரு கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய மகிமையான ஊழியம் செய்கிற இந்த வளாகம் முழுவதுமாய், இந்த கிராஸ் டிவி அலுவலகம் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆளுகை உண்டாக வேண்டும். எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, கேமரா, எடிட்டிங், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே, கேபிள், வயர்ஸ், டெலிஃபோன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் தான் வருகிறது. என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருந்த அத்தனை பொருட்களும் பரிசுத்தமாக இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பொருள், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன நூல் கூட, திரைச்சிலையில் தொங்குகிற நூல் கூட, அது பரிசுத்தமானவைகளாக இருந்தது. அதே போலத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற இடம், அந்த ஊழியக்காரர்கள் வசிக்கிற இடம், ஊழியம் நடைபெறுகிற இடம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய ஆளுகை அதன் மேலே இருக்க வேண்டும். ஜெபிப்போம். ஆண்டவரே, கிராஸ் டிவி அலுவலகம் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆளுகை இறங்குவதாக. எல்லா ஆண்டவரே எக்யூப்மெண்ட்ஸ் மேலே ஆண்டவருடைய ஆளுகை இருக்கட்டும். எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் மேலையும் கர்த்தருடைய மகிமையின் ஆளுகை தங்கி இருக்கட்டும் ஐயா. எல்லாம் பரிசுத்தப்படுவதாக, அனைத்தும் பரிசுத்தமாய் இருப்பதாக, சகலமும் பரிசுத்தமாய் இருப்பதாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நாம் ஜெபிக்க போகிற காரியம் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆளுகைக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ தேவனுடைய பிரசன்னம் எல்லாம், அது எடிட்டிங் ரூம் ஆகட்டும், ரிசப்ஷன் ரூம் ஆகட்டும், ஸ்டுடியோ ரூம் ஆகட்டும், பிரேயர் ஹால் ஆகட்டும், இந்த அலுவலகத்தில் என்னென்ன ரூம்ஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கணும். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. உங்க பிரசன்னம் எல்லா ரூமிலையும் இருக்கட்டுப்பா. தேவ பிரசன்னம், தேவ மகிமையினால் அலுவலகத்தின் எல்லா ரூம்ஸும், எல்லா அறைகளும் நிரப்பப்பட இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டபடினால நமக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் ஜெபிக்க போகிற காரியம், இந்த மாநிலத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் எழுப்புதல் ஜெபக்குழுக்கள் ஏற்படும். இந்த கிராஸ் டிவியினுடைய அடுத்த ஒரு இலக்கு என்னன்னா, நம்முடைய மாவட்டத்தில், நம்ம மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையுமே ஒரு எழுப்புதல் ஜெபக்குழுக்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இது கிராஸ் டிவியினுடைய தரிசனம். ஜோமனோமா, எங்கு எழுப்புதலுக்காய் தேவ ஜனங்கள் வாஞ்சிக்கிறார்களோ அங்கு வெகு சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். நிச்சயமாகவே
இந்த கிராஸ் டிவி எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஊழியம். எனவே பிள்ளைகளுடைய பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் எழுப்புதல் ஜெபக்குழுக்கள் உண்டாகணும்ப்பா. எல்லா மாவட்டங்கள்லையும் எழுப்புதல் ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு ஆங்காங்கே பிள்ளைகள் எல்லா மாவட்டத்திலும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஜெபம் 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 ஜெபம், ஜெபம் இல்லையே ஜெயமில்லை. எனவே எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற அத்தனை ஆண்டவரே இடங்களிலும் ஆண்டவரே ஜெப குழுக்கள் ஏற்படுத்தப்படணும். கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வீரப்பா, நிச்சயம் உதவி செய்வேன். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கிராஸ் டிவி ஊழியக்காரர்களுக்காக. இந்த கிராஸ் டிவியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிப்போடு தங்களுடைய பணியினை செய்யணும். அல்லேலூயா. என் அர்ப்பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஜெயம் இருக்கும். அர்ப்பணம் இல்லைன்னா அங்கே ஜெயம் இருக்காது. கடமைக்காக எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்துவிட்டு போக முடியாது. அர்ப்பணிப்பு தான் ஆண்டவருடைய அதிசயங்களை காண முடியும். எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிப்போடு தங்களுடைய வேலையை செய்யணும். விசேஷமாக அன்பு சகோதரர் ஜெயசீலன் அவர்களுடைய குடும்பம் தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு மனிதன் தானாக செயல்படுவதற்கும் தேவ சித்தத்தின்படி செயல்படுவதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கும். ஒருவேளை தேவ சித்தத்தின்படி செய்கிற ஊழியக்காரர்களுக்கு அநேக உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகள் வரும். ஏன்னா தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி தான் இன்றைக்கு சத்துருவானவன் பல விதத்திலும் போராடுவான். நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளுக்கு எந்த போராட்டமும் வராது. சத்துரு அவர்களோட மோதவே மாட்டான். ஏன்னா அவன் சுயத்தின்படி செய்யறான், ஆனா இவன் தேவ சித்தத்தின்படி செய்கிறான். எனவே தேவ சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் சகலவற்றிற்கும் விலக்கி பாதுகாப்பார். எனவே கிராஸ் டிவியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவ சித்தத்தின்படியே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிராஸ் டிவியில் அன்பு சகோதரர் அண்ணன் ஜெயசீலன் அவர்களோடு இணைந்து ஆண்டவரை ஊழியத்தில் முழு ஈடுபாட்டோடு இருக்கிற அவர்களுடைய குடும்பம், ஆண்டவரை மாத்திரமல்ல அந்த கிராஸ் டிவியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அர்ப்பணிப்போடு செய்யட்டும் அப்பா, முழு அர்ப்பணிப்போடு செய்யட்டும். அர்ப்பணம் எங்கேயோ அங்குதான் தேவனுடைய வல்லமை விளங்கும் ஆண்டவரே. எனவே பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நாம் ஜெபிக்க போகிற காரியம், கிராஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்கு விரோதமாக, ஒளிபரப்பிற்கு விரோதமாக, ஆமாம் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பிற்கு விரோதமாக, இன்னுமாய் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு விரோதமாக இந்த ஊழியத்தை தரிசனத்தோடு செய்து வருகிற சகோதரர் ஜெயசீலன் அவர்களுக்கு விரோதமாக நிறைய அந்தகாரத்தினுடைய கிரியைகள், வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், அதனுடைய வல்லமைகள், மந்திர பில்லி சூனிய கிரியைகள், யாகத்தின் கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், வன்கண்கள், எரிச்சல்கள், மனுஷிய கிரியைகள், இதெல்லாம் பார்த்தீங்களா? இவ்வளவு ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக சூழ்ந்து தான் இருக்கும். ஒரு ஊழியம் செய்தனா இவ்வளவும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, அதிகாரங்களோடும் சகல துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அது உண்மை. ஊழியர்களுக்கு அதிகமான போராட்டம் இருக்கும். ஆனாலும் அவை ஒன்றும் சேதப்படுத்தாது. எனவே இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பலன் கொண்டு கட்டுவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்களா? இந்த ஜெபத்தில் என்னோடு கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொஞ்ச நேரம், கிராஸ் டிவிக்காக திறப்பில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோம், அந்நிய பாஷை பேசுவோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையினால் அசுத்த ஆவிகளை விரட்டுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த வல்லமைகளை விரட்டுவோம் கொஞ்ச நேரம். ஓ ரபலா ஷேகரியான் தேக்க
பரிசுத்த ஆவியானுடைய மகிமையில் நிறைந்து, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் நிறைந்து, இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளை, பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற புதிய பலத்தோடு உனக்கு எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய பலத்தோடு எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ செயலிழந்து போ என்று சொல்லி அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுவீராக. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற சகல சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து நாம் ஜெபிக்க போகிற காரியம், இந்த கிராஸ் டிவி ஒளிபரப்பாகிற ஏஎம்என், ஆப்பிள் நெட்வொர்க், எஸ்சிவி, ஏஎம்என் கேபிள், டிசிசிஎல், ஐபிஎன் சாலை நெட்வொர்க், இவாஞ்சல் ஓடிடி, கிராஸ் டிவி ஆப், இதிலெல்லாம் இந்த கிராஸ் டிவி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவுத்திலையும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதில் எந்த தொழில்நுட்ப கோளாறுகளும் ஏற்படாதபடி இருக்க நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பெயர் சொன்ன இந்த ஒவ்வொரு நெட்வொர்க்லையும் ஆண்டவருடைய கரம் இருக்கணும்பா. தடையில்லாதபடி இது ஒவ்வொன்றும் நேர்த்தியாக இயங்கணும். எல்லா தொழில்நுட்ப கோளாறுகளும் மாறட்டும். அது நேர்த்தியாக இயங்கணும். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் ஆண்டவரே போய் சேரக்கூடிய பிள்ளைகளை அது சரியாய் போய் சேரணும். தடைகளை விலக்கி போட்டதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, கிராஸ் டிவிக்காக ஒரு புதிய நியூ ஆஃபீஸ், புதிய அலுவலகம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்கிறது. அது முடிக்கப்படணும். அது மகிமையாய் பிரதிஷ்டை செய்யப்படணும். அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஆமாம், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறாங்க. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற இந்த வேளையில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கட்டப்படுகிற இந்த பில்டிங்கில் ஆண்டவருடைய கரம் இருக்கணும். எனவே இந்த புதிய அலுவலகம், ஸ்டுடியோக்கான எல்லா ரூம்ஸ் எல்லாமே அது நேர்த்தியாய் கட்டி முடிக்கப்பட, அது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட எல்லாம் ஜெபிப்போமா. தகப்பனே, உங்கள் நாம மகிமைக்காகப்பா, உங்கள் நாம மகிமைக்காக இந்த புதிய அலுவலகமானது ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் நேர்த்தியாக இந்த கட்டிடம் ஆண்டவரே நிறைவு பெறணும், முழுமை பெறணும். ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டை நாளை நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். தேவராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்களுக்காக அல்ல, எங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக அல்லப்பா, உங்க ராஜ்யத்தை கட்டுவதற்காக பிரயாசப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஊழியத்தின் இந்த அலுவலகம் நேர்த்தியாய் கட்டி முடிக்கப்படட்டும். நிறைய தேவைகள் இருக்குப்பா. அந்த தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கப்பட என் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆண்டவரை 9வது வருஷத்தை ஆண்டவரை மகிமையோடு காண்கிற இந்த கிராஸ் டிவியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிராஸ் டிவிக்காக திறப்பிலை நின்று இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து ஜெபித்திருக்கிறோம்ப்பா. நிச்சயமாய் எங்கள் ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு இருக்கிறது. எங்கள் ஜெபத்திற்கான பதிலை எங்கள் ஆண்டவர் நீங்கள் நிச்சயமாய் தருகிறீங்க. அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். 10வது வருஷம் மகிமையாய் இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கிராஸ் டிவிக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கிராஸ் டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.